ஆமாக்கா, நம்ம கன்னியாகுமரியில 450 ஆண்டுகள் பழமையான ஒரு திருத்தலத்துக்கு தான் இன்னைக்கு நாங்க வந்தோம். அது மட்டும் இல்ல, புனித தோமையார் சவேரியாரும் பாத்தீங்கன்னா இந்த திருத்தலத்துக்கு வந்திருக்காங்க. ஆமாமக்கா, புனித அலங்கார உபகார மாதா அம்மாவை பார்க்க தான் இன்னைக்கு நாங்க வந்தோம். இந்த திருத்தலத்தை வெளியில இருந்து பார்க்கும் போதே அவ்வளோ பிரம்மாண்டமா இருந்துச்சு பாத்துக்கோங்க. உண்மையாவே இந்த ஆலயத்தை பிரம்மாண்டத்தின் உச்சம்னு சொல்லலாம். கிபி 1542ல புனித சவேரியார் இந்தியா வந்த சமயத்துல கன்னியாகுமரிக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த மகிழ்ச்சி மாதா ஆலயத்துக்கு வந்து இங்கேயே தங்கி பாத்தீங்கன்னா இங்க உள்ள மக்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த ஆலயத்தோட உயரம் பாத்தீங்கன்னா ஜெபமாலையில இருக்கிற மணிகளை குறிக்கிற வண்ணம் பாத்தீங்கன்னா 153 அடிகள் உயரமா இருக்கு. அது மட்டும் இல்ல, கோபுர உச்சியில இருக்கிற குருசு 40 பவுண்ட் தங்கத்தினால் ஆன குருசு. இந்த திருத்தலத்துல இருக்கிற கொடிமரத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. சொல்லட்டுமா? 1917ல பாத்தீங்கன்னா இந்த கோயில்ல வேலை நடந்துகிட்டு இருந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டு கப்பல் வந்து கடல்ல வந்து கரை தட்டி இருக்கு. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த கப்பலை வந்து டிஸ்மேண்டில் பண்றதுக்காக மீனவ மக்கள் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. உதவியை இந்த ஊர் மக்களுக்காக மட்டும் இல்ல, மாதா அம்மாக்காகவும் இந்த கொடிமரத்தை கொடுத்திருக்காங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா கடல்ல கட்டுமரத்துல கொண்டு வரும்போது 100க்கும் மேற்பட்ட கட்டுமரங்கள் வந்து மூழ்கி இருக்கு. அதிசயமா பாத்தீங்கன்னா மூழ்கிய கட்டுமரம் மட்டும் இல்லாம கொடிமரமும் பத்திரமா வந்திருக்கு. இந்த திருத்தலத்துக்கு பின்னாடி கொஞ்ச தூரம் நடந்து போயாச்சுன்னா நம்ம கன்னியாகுமரி கடல் வந்துரும் பாத்துக்கோங்க. அவ்வளோ அழகா இருந்துச்சு இங்க இருந்து பார்க்கும்போது. புனித அலங்கார உபகார மாதா அம்மா திருத்தலத்துக்கு நீங்களும் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.